இன்றைக்கி மெஷர்மெண்ட்ஸில் டிவிஷன்ஸோட வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ரோசி மேட் 16 கேக்ஸ் அவுட் ஆஃப் 17 kg 568 கிராம் ஃப்ளார். ஓகேங்களா? ஸோ மாவு எத்தனை இருக்குது, எவ்வளோ கேஜி இருக்குது, 17 kg 680 கிராம் ஃப்ளார் இருக்குது. அந்த ஃப்ளாரில் எத்தனை கேக்ஸ் பண்ணுறாங்கன்னா 16 கேக்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஹவு மச் டிட் ஷீ யூஸ் ஃபார் ஈச் கேக். ஓகேங்களா? ஸோ இது வந்து டோட்டலாக இத்தனை கிலோ கொடுத்துட்டாங்க. இத்தனை கிலோவில் வந்து அவங்க 16 கேஜ் கேக் பண்ணுறதா கொடுத்துட்ருக்காங்க. இப்போது நான் ஒரு கேக்கு எவ்வளோ கேஜ் மாவு யூஸ் பண்ணுறாங்கன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஆன்சர் போட்டிருக்கேன். ஃப்ளார் used to make 16 cakes. ஸோ எவ்வளோ ஃப்ளார் யூஸ் பண்ணுறாங்க? 17 கிலோகிராம் 568 கிராம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ ஃப்ளார் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் கேக்ஸ், ஸோ நம்பர் ஆஃப் கேக் எத்தனை பண்ணுறாங்க? 16 பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு கேக்கு எவ்வளோ மாவு யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ ஃப்ளார் யூஸ் பண்ணுறாங்க நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இதை ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? ஃப்ளார் used for each cake. ஸோ 1 கேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்கன்றத நம்ம கொஸ்டின் 17 கிலோகிராம் 568 கிராம் டிவைடட் பை 16. ஓகேங்களா? ஸோ நம்ம இதை வந்து டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணலாம். 17 kg 568 நான் அந்த வந்து யூனிட்ஸ் எடுத்துகிட்டு நான் அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ 16ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 டிஜிட் நம்ம எடுத்து டிவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 2 டிஜிட்டில் 16 1 டைம் இருக்குங்களா? ஸோ இதை மைனஸ் பண்ணால் 1 வருங்களா? நெக்ஸ்ட்டு நான் இந்த 5ஐ கீழே இறக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து 15 ஆச்சுங்களா? ஸோ 15ல் 16 டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. அதுக்கு இந்த இடத்துல நம்ம 0 போட்டு இங்கேயும் ஒரு 0 போடணும். ஓகேங்களா? ஸோ நான் டிவிஷன் ஆல்ரெடி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டவுட் இருக்கிறவங்க வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே 15ல் 0 போச்சுன்னா சேம் அதே 15 வருங்களா? ஸோ இப்போ நம்ம சில பேர் வந்து என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, இந்த 15 வந்து 5 கீழே இறக்கியிருக்கேன் இல்லைங்களா? ஸோ இந்த 15ல் 16 டிவைட் ஆகலைன்னொடனே உடனே 6 வந்து இங்கே கீழே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நம்ம இங்கேருந்து இங்கே கீழே இறக்கியிருக்கோன்னா இது வந்து டிவைட் ஆகலைன்னா இங்கேயும் 0 மென்ஷன் பண்ணிட்டு இங்கேயும் 0 மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த 6ஐ வந்து கீழே இறக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நான் 6ஐ இங்கே இறக்குறேன். இப்போது இது வந்து 156 ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 156ல் 16 எத்தனை டைம் இருக்குது? ஸோ இங்கே நான் ரைட் பண்ணி வச்சுருக்கேன். 16 வந்து 9 டைம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 9 டைம் 144. ஓகேங்களா? ஸோ இதை மைனஸ் பண்ணால் 6லேருந்து 4 போச்சுன்னா 2 வருங்களா? நெக்ஸ்ட்டு 5லேருந்து 4 போச்சுன்னா 1 வரும். 1லேருந்து 1 போச்சுன்னா 0 வரும். அப்போ இப்போ இது எவ்வளோ கிடச்சிருக்கு? 12 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது இந்த 8ஐ வந்து நான் கீழே இறக்குறேன். ஸோ இப்போ 128 ஆச்சு. ஓகேங்களா? ஸோ 16 128ல் எத்தனை டைம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 8 டைம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 18 6 ஆர் 128 இப்படியும் எழுதலாம், இல்லை 16 8s ஆர் ஆல்சோ 128. ஓகேங்களா? ஸோ 8 டைம்ஸ் இருக்குது 128. ஸோ இதை டிவைட் பண்ண மைனஸ் பண்ணால் 0 வருங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 1098 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போது 1098 கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் 1000 கிராம் ஈக்குவல் 1 கிலோகிராம். ஓகேங்களா? ஸோ 1000 கிராம் ஈக்குவல் 1 கிலோகிராம். இப்போது நம்ம இதை வந்து கேஜி கன்வெர்ட் பண்ணோன்னா இது வந்து கிராமில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ இதை நான் கேஜி கன்வெர்ட் பண்ணோன்னா நம்ம வந்து 1098 டிவைடட் பை
டிவைட் பண்ணுவோம். ஓகே, 1000ஆல் டிவைட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ 1000ஆல் டிவைட் பண்ணுவோம். இப்போ 1000ஆல் டிவைட் பண்ணால் இங்கே 3 0 இருக்கிறதால 3 ஸ்தானம் பிஃபோர் வந்து டாட் வைப்போம். ஓகேங்களா, ஸோ 3 ஸ்தானம் பிஃபோர், தட் மீன்ஸ் 1.098 இப்படி வரும். ஓகேங்களா, ஸோ இங்கே டெசிமல் டாட் ஆஃப்டர் இருக்கிற வேல்யூ வந்து நம்ம செப்பரேட்டாக தான் ரீட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 1 kg. ஸோ இங்கே வந்து 0 இருக்குன்றதால மதிப்பில்லை, இது வந்து 98 கிராம். ஓகேங்களா, ஸோ இந்த வேல்யூ தட் மீன்ஸ் 1000 கிராம்ன்றது 1 kg, அதுதான் வந்து 1 kg எழுதியிருக்கேன். மீதி 98 கிராம் தனியாக செப்பரேட்டாக எழுதியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ லாஸ்ட்டாக flour used for ஸோ ஒரு கேக் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க? 1 kg 98 கிராம் ஃப்ளார் யூஸ் பண்ணுறாங்க ஒரு கேக் ரெடி பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் பாருங்கள். A ribbon is 14 மீட்டர் 56 சென்டிமீட்டர் லாங். ஓகேங்களா, ஸோ ஒரு ரிப்பன் இருக்குது, அதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 14 மீட்டர் 56 சென்டிமீட்டர் லாங் இருக்குது. ஓகேங்களா, ஸோ we have cut it into 7 equal pieces. ஓகேங்களா, ஸோ அதை வந்து நம்ம எத்தனை ஈக்குவல் பீசஸாக கட் பண்ணுறாங்க? 7 ஈக்குவல் பீசஸாக கட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ வாட் இஸ் த லென்த் ஆஃப் ஈச் பீஸ் ஆஃப் த ரிப்பன் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ பர்டிகுலராக ஒரு ரிப்பனோட லென்த் வந்து இவ்வளோன்னு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த ரிப்பனை வந்து நம்ம 7 ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம கட் பண்ணுறோம். அந்த 7 ஈக்குவலாக பார்ட்ஸாக கட் பண்ண ரிப்பனுக்கு வந்து ஒரு ரிப்பனோட அளவு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் போட்டிருக்கேன். ஸோ லென்த் ஆஃப் ரிப்பன் எழுதலாம். ஸோ லென்த் ஆஃப் ரிப்பன் ஈக்குவல் 14 மீட்டர் 56 சென்டிமீட்டர். ஓகேங்களா, ஸோ இதை வந்து 7 ஈக்குவல் பார்ட்ஸஸாக கட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நம்பர் ஆஃப் பீசஸ் எழுதிக்கலாம். 7 பீசஸாக கட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம ஈச் பீஸோட லென்த்தை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, length of each piece equal 14 meter 56 centimeter divided by 7. ஓகேங்களா, ஸோ இந்த லென்த் வேல்யூ வந்து 7ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ டிவைட் பண்ணலாம். சேம் நான் யூனிட் எடுத்துகிட்டு வேல்யூ மட்டும் எழுதி டிவைட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, நம்ம இதை வந்து ஜாயின் பண்ணி எழுதிக்குள்ளே டிவைட் பண்ணலாம். செப்பரேட்டாக இந்த மாதிரி தான் எழுதி மென்ஷன் பண்ணி பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இப்போது இந்த 1ல் வந்து 7 டிவைட் ஆகாது, அதனால் இந்த 2 டிஜிட்டும் எடுத்துக்கிறேன். இந்த 2 டிஜிட்டில் 7 டிவைட் ஆகும். எத்தனை முறை டிவைட் ஆகும்? 2 டைம்ஸ் டிவைட் ஆகும். 7 1s are 7, 7 2s are 14 வரும். ஸோ இதை மைனஸ் பண்ணால் 0 வரும். நெக்ஸ்ட்டு நான் இந்த 5 வந்து கீழே இறக்குறேன். ஓகேங்களா, ஸோ இப்போது 7 வந்து 5ல் டிவைட் ஆகாது. நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல 0 ஆட் பண்ணணும். ஸோ இங்கேயும் 0 ஆட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து 5 கீழே இருக்கிறேன். நெக்ஸ்ட் அகெயின் 6 இங்கே கொண்டு வரேன். இப்போ 56 ஆச்சு. ஓகேங்களா, ஸோ 56ல் 7 டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ டிவைட் ஆகும். ஓகேங்களா, ஸோ 7 8s are 56. ஸோ இதை மைனஸ் பண்ணால் 0 வருங்களா. ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் 208 கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் 1 மீட்டர். ஓகேங்களா, ஸோ 100 சென்டிமீட்டர் எதுக்கு ஈக்குவல்? 1 மீட்டருக்கு ஈக்குவல். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த 208 வந்து நான் எப்படி செப்பரேட் பண்ணலான்னா, நம்ம அதே மாதிரி இது பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இந்த 208 வந்து 100ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகேங்களா, இங்கே 2 டிஜிட் இருக்கிறதால 2 டிஜிட் 0 இருக்கிறதால அப்போ இங்கே பிஃபோர் வந்து 2.08 வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 2 மீட்டர் அண்ட் 8 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ 2 மீட்டர் அண்ட் 8 சென்டிமீட்டர். அகெயின் இதை வந்து இன்னும் ஈஸியாக பிரிக்கலான்னா 208 இருக்கு இல்லைங்களா, ஸோ 208 நம்ம எப்படி பிரிக்கலாம்? 200 + 8 பிரிக்கலாமா? ஸோ அப்போது 100 சென்டிமீட்டர்ன்றது 1 மீட்டர். அப்போ 200 சென்டிமீட்டர்னால் 2 மீட்டர் ஆச்சுங்களா.
ரிமைனிங் 8 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ இப்படியும் நம்ம ஆன்சர் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ length of each piece 2 meter 8 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு? 2 மீட்டர். ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக கொடுத்துட்ருந்தாங்க 14 மீட்டர் 56 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு, அதுலேருந்து 7 பீஸ் கட் பண்ணியிருக்காங்க. அந்த 7 பீஸில் ஒரு பீஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 2 மீட்டர் அண்ட் 8 சென்டிமீட்டர்.